ஹலோ மக்களே, ஜானகி ரகுராம் செம ட்விஸ்டா போயிட்டு இருக்கு. ரகுராம் வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லாமலே இருக்காங்க. கண்டிப்பா நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு உண்மையை நம்ம கிட்ட இத்தனை நாளா மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. பத்மா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும், அவளை கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு பத்மா பார்வதியை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க கிட்ட வந்து என்ன பத்மா நடக்குது இங்க எல்லாம், இந்த சாருவோட நிலைமைக்கு நீயும் ஒரு காரணமா இருப்பியோன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது எப்படி சீனு மாயாவோட டைவர்ஸ் பேப்பர் அவங்களுக்கே தெரியாம உன் கையில கிடைச்சது, அதை கூட நீ சாரு கிட்ட கொடுத்து வச்சிருக்க. இந்த வீட்டுல என்னதான் நடக்குது, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு பத்மா அப்படின்னு கேட்கும்போது ரகுராம் கிட்ட பத்மாவும் ஒரு கட்டத்துல உண்மை எல்லாத்தையுமே உளறி கொட்டிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரகுராமும் அப்படியே ஷாக் ஆகி, என்ன பத்மா சொல்ற, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமா, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமான்னு சொல்லிட்டு சாட்டையால பத்மாவை சரியா வெளுத்து எடுக்கிறாங்க. பத்மாவும் நம்ம ரகுராமோட காலிலே விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரகுராமும் பத்மா கிட்ட, நீ என்னதான் காலில் விழுந்தாலும் நான் மன்னிக்க போறதில்ல, நீ பண்ணது பெரிய தப்பு பத்மா, இனிமே இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செம அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரகுராமையும் சீனுவையும் ஜானகி அப்படியே ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. பாட்டியும் ரகுராம் கிட்ட வந்து, ரகு என்னெல்லாமோ நடந்து போச்சு, இனியாவது இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. சிவராமனும் ரகுராம பார்த்து, அண்ணா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இனியாவது இந்த குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கிட்ட சொல்லிடுறாங்க. சீனுவும் நம்ம மாயா கிட்ட வந்து, மாயா உனக்கு ரொம்பவே தொந்தரவு கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிடு மாயா, இனிமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம மாயாவும் சீனு கிட்ட, எதுக்கு சீனு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க, இனி உன்னால எந்த பிரச்சனையும் வரல, எப்படியோ இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு, இனி அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம ஜானகியும் சரி சாப்பாடு எல்லாமே ரெடியா இருக்கு, எல்லாம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரகுராமுக்கு மட்டும் மனசு கேட்கவே இல்லை, எப்பவுமே ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜானகியும் ரகுராம் கிட்ட வந்து, இனியே பழச நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம் ஆயிடும், அதை மறக்க பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் அந்த இடத்துல, அது எப்படி ஜானகி மறக்க முடியும், சாருவுக்கு நல்லபடியா மேரேஜ் நடக்கும்னு சொல்லிட்டு நான் வாக்கு கொடுத்துருந்தேன், இப்படி எல்லாம் ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, லிங்கமும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, அவன் மட்டும் ஏதாவது என்கிட்ட சொல்லியிருந்தானா எனக்கு சொத்து முழுசையும் நான் எழுதி கொடுத்தாது அந்த சாருவோட வாழ்க்கை நல்லபடியா ஆக்கியிருப்பேனே, இப்படி பண்ணிட்டானே அந்த லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் நினைக்கிறாங்க. பத்மாவும் பார்வதியும், அண்ணனுக்கு மட்டும் இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் இதுல உண்டு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்மளை வெளுத்து எடுத்துருவாங்களே அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்றாங்க. பார்வதியும் பத்மா கிட்ட, இப்போதைக்கு எதுவுமே சொல்லாதுங்க, ஏதாவது தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வீட்டை விட்டே துரத்திடுவாங்க, அதனால கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருப்போம், இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம ரகுராம் விடுற மாதிரி இல்லை, அவங்களுக்கு சந்தேகத்துக்கு மேல சந்தேகம் வந்துட்டே இருக்கு. அது எப்படி இந்த பத்மா அந்த இடத்துல டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி பத்மா கிட்டேயே அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சுத்தி இருக்கும்போது பத்மா பார்வதிய கோபமா நம்ம ரகுராம் கூப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜானகி அப்படியே பதட்டாயிடுறாங்க. இப்ப எதுக்கு இவங்க இவ்வளவு கோபப்படுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது, அடுத்து என்ன பிரச்சனை இந்த குடும்பத்துக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ரகுராமும் பத்மா கிட்ட வந்து, என்ன பத்மா இங்க நடக்குது, இங்க நிறைய குழப்படி நடந்துட்டு எனக்கு இன்னும் உன் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குன்னு சொல்லும் போது பத்மா அப்படியே பதறி போயிடுறாங்க. என்னன்னா சொல்ற, எதுக்கு ஏன் என்ன சந்தேகப்படுற, நான் இந்த குடும்பத்துல எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரகுராமும் அந்த இடத்துல வந்து, எனக்கு ஒண்ணு புரியல பத்மா, அது எப்படி சாருக்கு கையில அந்த டைவர்ஸ் பேப்பர் போச்சு, அது மட்டும் இல்லாம மாயாவும் சீனுவும் டைவர்ஸ் பண்ணாத ஒரு இடத்துல எப்படி உனக்கிட்ட அந்த டைவர்ஸ் பேப்பர் வந்தது அப்படின்னு கேட்கும்போது பத்மா ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றது, அண்ணன் இப்படி எல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு அந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம மாயாவும் ரகுராம் கிட்ட, இல்ல பெரியப்பா எங்க 2 பேருக்குள்ள ஆரம்பத்துல பிரச்சனைகள் வந்துட்டே இருந்தது, அதனாலதான் ஒரு வேகத்துல நாங்க டைவர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தோம், ஆனா அதுக்கப்புறமா அதுக்கான வேலைகள் எதுவுமே பார்க்கல, அது எப்படியோ அத்தை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ரகுராமும், நீ எதுக்கு இந்த விஷயத்துல தலையிடுற மாயா, நான் தான் பத்மா கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், தேவையில்லாம யாருமே இந்த இடத்துல வராதுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல நம்ம மாயாவுக்கு அந்த இடத்துல பேசவே முடியல. சீனுவும்
அவங்க அம்மாவுக்கு ஆதரவா பேச வரும்போது நம்ம ரேகுராம் அதை தடுத்து நிறுத்துறாங்க. பத்மா, நான் உன்கிட்ட தான் கேட்கிறேன். எனக்கு தேவையில்லாம எல்லாரையும் பேச விடுற, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லிடு பத்மா, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லும்போது பத்மாவும் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாண்ணா, அவங்க 2 பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்ணது உண்மைதான். ஆனா அவங்க எல்லா ப்ரொசீஜரையும் ஃபுல்லா முடிக்கல. ஆனா அந்த பேப்பர் என் கையில மாட்டிட்டு எப்படியாவது இவங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் வக்கீல் கிட்ட நானே போய் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு ஒரு வழியாட்டு அந்த டைவர்ஸை வாங்கி கொடுத்துற மாதிரி உள்ள பேப்பரை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரகுராம் அப்படியே பதட்டம் ஆயிடுறாங்க. என்ன பத்மா சொல்ற, இவ்வளோ பெரிய வேலை செய்திருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ உன்னோட பையன் சீனு வாழ்க்கையை எவ்வளோ விளையாடி இருக்க, அவனுக்கு வாழ்க்கையை உன்னால போச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல பத்மாவும், இல்லை எனக்கு மாயாவை பிடிக்கவே செய்யாது. மாயா ஒரு கட்டத்தில் என்னை அடிச்சவா, அவள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலையெல்லாம் பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை திட்ட ஆரம்பிக்கும் போது ரகுராமும், என்னதான் மாயா பண்ணியிருந்தாலும் நம்ம இது ஒரு குடும்பமாக இருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துல நீ எப்படி இந்த வேலை பண்ணலாம், நீ செய்தது பெரிய தப்பு பத்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் அதில் தண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம ஜானகி எதிர்பார்க்கல. ஜானகி ரகுராம் கிட்ட எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது ரகுராமும், என்னைக்கு இந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிங்களோ அன்னிலேருந்து இந்த குடும்பத்தோட நிம்மதி எல்லாமே போயிட்டு, உங்களோட இதுக்காக இந்த சின்ன பொண்ணு சாரோட நிலைமை இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம வருத்தப்படுறாங்க. எதுக்கு பத்மா தேவையில்லாமல் சாரோட மனசில் இப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்த, அதனால தானே சாரு மகாலிங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து அவங்க இஷ்டத்துக்கு விளையாடிட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணமும் நீயா தானே இருந்திருக்க பத்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் செம ஆல்ரெடி அந்த இடத்துல கேட்கும் போது பத்மாவும் ஒரு கட்டத்தில் என்னை மன்னிச்சிடாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம ரகுராம, நீ என்னதான் காலில் விழுந்தாலும் நான் மன்னிக்க மாதிரி இல்லை, உனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை கிடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சாட்டையால் பத்மாவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. பத்மாவும் வழி தாங்காமல் அந்த இடத்துல இருந்து கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஜானகி மாயா எல்லாரும் சேர்ந்த மாதிரி அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. பெரியப்பா தயவு செய்து நிறுத்துங்க, அவங்கள பாவம் மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லும்போது அவங்க விடுற மாதிரி இல்லை. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சிவராமனும் பார்வதி கிட்ட வந்து, பார்வதி உண்மையை சொல்லி இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தானே, நீயும் அவங்களும் சேர்ந்த மாதிரி தானே இந்த பிளானை போட்டிருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது பார்வதியும் ஆள ஆரம்பிச்ச உடனே சிவராமனுக்கு புரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா இந்த விஷயத்துல நீயும் தலையிட்டு இருக்க, இனிமே உன்னை சும்மாவே விடக்கூடாது. அப்பவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்கலன்னு சொல்லிட்டு பார்வதியை சிவராமன் வெளுத்து எடுக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம ஜானகி மாயா சீனு எல்லாரும் சேர்ந்த மாதிரி 2 பேரையும் தடுத்து நிறுத்துறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ரகுராமும் பத்மா கிட்ட வந்து, நீ பண்ணது பெரிய தப்பு பத்மா, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னால ஒரு வாழ்க்கையே போயிட்டு பாரு, மகாலிங்க இப்படி செய்யறதுக்கு காரணமும் நீயா தான் இருந்திருக்க. இனிமே உன்னை நான் சும்மா விடுற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரகுராம் செம அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனிமே நீ இந்த வீட்லயே இருக்கக்கூடாது பத்மா அப்படின்னு சொல்லும் போது பத்மா ரொம்பவே பதட்டாயிடுறாங்க. என்ன சொல்றான்னா, கண்டிப்பா நான் இந்த மாதிரி இனி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடனா, என்னை வீட்டை விட்டு மட்டும் வெளியிலேயே அனுப்பாத அப்படின்னு சொல்லும் போது ரகுராமா அதை கேட்குற மாதிரி இல்லை பத்மா, இந்த வீட்டை விட்டு நீ இப்போவே போய் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அப்படி ரகுராம மணி கிட்ட வந்து, நான் பண்ணுறது எல்லாமே சரிதானே அப்படின்னு கேட்கும்போது மணியும், நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டு தான், கண்டிப்பாக இந்த பத்மாவுக்கு இது புரியணும்னு சொல்லிட்டு நம்ம ரகுராமுக்கு ஆதரவாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம்.